மார்க்கெட் இன்னைக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. 246 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங், க்ளோஸ் ஆனது வெறும் 24 பாயிண்ட்ஸ். அப்போ என்ன ஆட்டம் போட்டிருக்கோன்னு நினச்சி பாருங்க. ஒரு 1:30-2 மணிக்கு என்ன நியூஸ்லாம் தெரியாது, டாப்புன்னு எல்லாமே கீழே விழு வந்துச்சு. கண்டினியூஸாக 3 ஸ்டாக்கும், முக்கியமான 3-4 ஸ்டாக்கு, HDFC, ICICI, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், இது எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. TCS அதுவும் கீழே விழுந்துச்சு. டப்புன்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வந்து சேர்ந்து கீழே விழுந்தது வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் இஷ்யூ காட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த 5-10 மினிட்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50ல் இல்லாத அந்த 220 ஸ்டாக்ஸ் இருக்குது, F&O ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. அந்த 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. 15 மினிட்ஸில் பாசிட்டிவாக இருந்துச்சு, பட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து இட் வாஸ் நெகட்டிவ். ஸோ ஆல் ஆஃப் எ சடன் சம் நியூஸ் வந்துருக்கும்னு நினச்சிட்டு ஐ டென்ட் ரியாக்ட், பட் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு இன் தட் மேட்டர் ஆஃப் 10 மினிட்ஸில். எனிவே மார்க்கெட்டை வந்து நெகட்டிவ் நோக்கி போயிட்டுருக்கு. ஷார்ட் கவரிங்ஸ் முடிஞ்சிருக்கும். அண்ட் நேற்று வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. மார்ச் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிச்சு F&Oவில். அண்ட் அதுக்கான ஷார்ட் கவரிங்ஸ் முடிஞ்சிருக்கும், கீழே வந்துட்டு இருக்கும்ன்றது நினச்சிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்றைக்கி ஈவினிங் டேட்டாஸ் எடுத்துகிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பர்சனலாக கால் பண்ணி இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் a dozen people, ஒரு 10-12 பேருக்கு மேலே வந்து என்கிட்ட ஐடி ஸ்டாக் வாங்கலாமா, செம்மையாக கீழே விழுந்திருக்கு, இன்ஃபோசிஸ் வாங்கலாமா, டெக் மஹிந்திரா வாங்கலாமான்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நேற்று தான் வந்து நான் சொன்ன டெக் மஹிந்திராலாம் பெருசாக கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. இன்றைக்கி செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சார்ட் வச்சு பண்ணல, அண்ட் சார்ட் வச்சுட்டு மேபி நம்ம வந்து ஒரு ஜோஹோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சார்ட் வச்சு நம்ம பண்ணல, ஓரலில் நான் வந்து சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து எந்தெந்த செக்டார்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலான்றது நான் சொல்கிறேன், எந்த செக்டாரில் கை வைக்க வேணான்றது நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து மேபி ஜோஹோ மீட்டிங்கில் வந்து நம்ம மீட் பண்ணி பேசிக்கலாம். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங் வந்து 530 பாயிண்ட்ஸ், 529 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங்கு க்ளோஸ் ஆகும்போது -70. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 142 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 326 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு தெரியுமா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் யாருமே வந்து சொல்லலை, பேங்க் நிஃப்டி நியூ ஆல் டைம் ஹை பண்ணிச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை வந்து 61,568 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி இன்னைக்கு டச் ஆச்சு. 61,568. இன்னைக்கு வந்து 61,680, க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் வந்து 90 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். 90 பாயிண்ட்ஸ் வந்து அப்போ தூக்குச்சு. நியூ ஆல் டைம் ஹை அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்துருச்சு. அதான் சொன்னேன்ல, இன்றைக்கி HDFC, ICICI இது எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சுன்றது. செக்டார் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோ செக்டர், மெட்டல்ஸ், ஃபார்மா, டெக்னாலஜி இவங்க எல்லாமே வந்து மேலே தூக்கிச்சு. டெக்னாலஜி நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூவ் வந்துச்சு. இன்ஃபோசிஸ் ஆகட்டும், TCS ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸு இந்த மூவில் வந்து வாங்கி இருக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பர்சனலாக ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், ஒரு ஸ்டாக் வந்து பெருசாக கீழே விழுவுதுன்னா, இன் பர்டிகுலர் அது வந்து F&Oவில் இருக்குன்னு சொன்னால் அடுத்தவங்க வந்து வாங்குவாங்க. ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன்னு, என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டாக் பெருசாக கீழே விழுவுதுன்னு சொன்னால் அடுத்த நாள் அது F&O, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு F&O ஸ்டாக்ஸாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஷார்ட் கவரிங்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து ஹேவ் தட் மென்டாலிட்டி, நேற்று வந்து இதாக இருந்துச்சு, காஸ்ட்லியாக இருந்துச்சு, இன்றைக்கி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்றது. இந்த யூடியூப்லலாம் சரி, அந்த சோ கால்டு மார்க்கெட்டிங் கைஸ், ரைட், அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஆடி தள்ளுபடியில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு. ஐயா, TCS, இன்ஃபோசிஸ்லாம் வந்து ஆடி தள்ளுபடியில் இல்லை, அடுத்த ஒரு 4-5 வருஷம் வந்து அது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம வந்து நவம்பர் டிசம்பர்லேயே வந்து we were able to identify இது இவ்வளோ தூரம் உழுவுன்றது. இன்றைக்கி தான் நீங்கள் வந்து AI பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் திங், இன்றைக்கி AI பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு, அதுவும் நம்ம பேசிக்கலாம். பட் ஸ்டாக்கை பற்றி முதல் பேசிக்கலாம். IT செக்டார் கீழே உழுவும், இது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி a V-ஷேப் ரிகவரி. நீங்கள் வந்து பாட்டம் ஃபிஷிங் பண்ணி மேலே தூக்கணும்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் வந்து AI பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, AI வந்தனால தான் இதெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டுருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. சார்ட் ஹஸ் ஆல்ரெடி கிவன் எ எக்ஸிட். ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து நான் மறுபடியும் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் 100 இயர்ஸ் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும் போதும் இந்த தரம் வந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி a V-ஷேப் ரிகவரி, U-ஷேப் ரிகவரி வரத்துக்கு தான் சான்சஸ். அந்த U-ஷேப் ரிகவரி எந்த அளவு கீழே விழுந்து சைடு போய் அப்புறமா மேலே தூக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ எவ்வளோ தூரம் உழுவுன்னு தெரியாது, எவ்வளோ நாள் சைட்வேஸில் போகுன்றது தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்சஸே இல்லையா,
நல்ல நியூஸ் எல்லாமே இருக்குது. ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். செக்டார் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசணும்னு சொன்னால் ஹீரோ மோட்டார் கார்ப் இன்றைக்கி வந்து 4.3% அப்பாக இருக்குது. சூப்பர் டூப்பராக இருக்குது. சார்ட்டை வந்து யாராச்சும் அனலைஸ் நீங்கள் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள். பியூட்டிஃபுல் அப்சைட்கான டார்கெட்ஸ் நிறையா இருக்குது ஹீரோ மோட்டார் கார்ப்பை பொறுத்த வரைக்கும். அகெயின் நான் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நான் சொல்கிறத வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுமோ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி என்னது பாசிட்டிவாக இருந்துச்சு. பேங்க் ஆஃப் பரோடா பாசிட்டிவாக இருந்துச்சு. நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. பட் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி மேலே வந்துருந்துச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங்னால வந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் எங்கள் ஆஃபீஸ்குள்ளாரே வந்து இந்த டிபேட் ஓடிட்டு இருந்துச்சு. சார், ஒரு சார்ட் கீழே உழுவுறதுக்கு முன்னாடி வார்னிங் கிடைக்கும்ன்றது நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்கல. அண்ட் இது வந்து மோர் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க தட் இதை வந்து வாங்கலாம் ஃபார் 3 டிஜிட் வேல்யூக்குன்றது. ஏன் கீழே உழுவுறது வந்து வார்னிங் வரலன்றது சத்தியமாக வந்து எனக்கு அந்த வார்னிங் வரது வந்து தெரியல. வார்னிங் இருந்துச்சான்னு பார்த்தாலும் சார்ட்டில் வந்து எந்த விதமான வார்னிங்கும் இல்லை. ஆல்மோஸ்ட் 14-15% கீழே விழுந்துச்சு. பார் கீழே விழுந்து இவ்வளோ பெருசு கீழே விழுந்துருக்கு. நீங்கள் வந்து முந்தா நேற்று மண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டை நீங்கள் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அதை வந்து கீழே விழுவுது. அந்த கீழே விழுவும் போது கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. இட்ஸ் எ பப்ளிக்கோட இமோஷன்ஸ். அதில் வந்து வால்யூம் கிடையாது. ரெகுலர் வால்யூமோட அந்த வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது நார்மல் 9:15க்கான வால்யூம். 9:30 to 9:45 வால்யூம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பெருசாக இருந்துச்சு. ப்ராபப்ளி நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஒன்று, எஃப்என்டோ மார்க்கெட்டில் வந்து மார்ஜின் கால்ஸை வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கலாம். நிறைய பேர் பையில் இருந்திருப்பாங்க அண்ட் அதனால் ட்ரிகர் ஆகிருக்கலாம். அண்ட் அந்த ட்ரிகரில் வந்து செல்லிங் ப்ரெஷர்ஸ் வந்து கீழே வந்துச்சு. பட் இம்மீடியட்லி இட் ரிகவர்ட். ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்குள்ளாரே அது வந்து ப்ரைஸ் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. பட் ப்ரைஸ் ஏற்கனவே கீழே விழுந்துருந்துச்சு. மண்டே அன்னைக்கு ஒரு பெரிய பார், டியூஸ்டே அன்னைக்கு இன்சைட் பார், இன்னைக்கு வெனஸ்டே நேற்று பார்க்குள்ள இன்சைட் பார் வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி அந்த ஃபோர்ஜரி என்னாதுன்றது வெளியில் வந்துருச்சு. ஹரியானா கவர்மெண்ட்டில் ஒரு 590 crores வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ கிரிமினல் கேஸ். இது வந்து ஒரு தனிநபர் திருடி இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஏ பேங்கிங் ஃப்ராட். பேங்கிங்கில் வந்து ஒரு பெரிய ஆட்கள் வந்து ஃப்ராடு பண்ணல. ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயி ஃப்ராடு பண்ணியிருக்கிறாப்புல. அந்த எம்ப்ளாயி ஃப்ராட் பண்ணவங்க இது வந்து திருட்டுன்னு வச்சுக்கலாமே. ஒரு பேங்க்குள்ளே வந்து ஒரு திருடு ஆகுதுன்னு சொன்னால் பேங்க்குக்கும் அந்த பேங்க்கில் இருக்கிற சிஸ்டம்க்கோ இல்லை உள்ளே வந்து எந்த விதமான கரப்ஷன்ஸும் கிடையாதுன்ற அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் இந்த ஃபால் ரைட் இட் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பைன்ற மாதிரி இருக்கும். இது வந்து கீழே ஃபர்தராக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எந்த ஃபாஸ்ட்டுக்கு கீழே விழுந்துச்சோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு வந்து மேலே ரிகவரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டி ரைட், நான் வந்து எக்ஸாக்ட் சிமிலாரிட்டி கிடையாது. பட் சிமிலாரிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்திங் சிமிலர் டு அதானி என்டர்பிரைசஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதானி என்டர்பிரைசஸ் வரும்போதும் சில நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு. யூஎஸில் வந்து அவங்க வந்து லஞ்சம் கொடுத்ததாக ஒரு கம்பெனி வந்து அந்த நியூஸ் போட்டோன்னா அடுத்த நாள் வந்து அது பெருசாக விழுந்துச்சு. பட் இட் ரிகவர். அந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வீக்கு முன்னாடியே வந்து there was a நெகட்டிவ் சார்ட்டில் வந்து காட்டிச்சு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்தது மண்டே. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டியூஸ்டே வெனஸ்டே அன்னைக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து கீழே உள்ளுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சம்திங் ராங்ன்றது we were able to guess it out. ஐடிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் we were not able to guess it out. எனிவே ஃபைன் டியூனிங் தேவை இருக்குது. அப்படி ஏதாச்சும் ஒன்று ஃபைன் டியூனிங் என்னால் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் I'll be the first to share with you. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் அபவுட் 300 points ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து மீண்டும் ஏறிட்டு இருக்கு. 97.8 வந்து இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் சாதாரணமாக வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னால் கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து கீழே விழுவணும். பட் நேற்று அது மாதிரி நடக்கலை. கோல்டு வந்து கொஞ்சமாக கீழே விழுந்துச்சு, அபவுட் $20-25 விழுந்துச்சு. பட் சில்வர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு கோல்டு வந்து க்ளோஸ் அபவுட் 0.5% ஏறி இருக்குது. சில்வர் வந்து 3.8% வந்து ஏறி இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஏறி இருக்குது, க்ரூட் ஏறி இருக்குது, காப்பர் ஏறி இருக்குது, எல்லாமே வந்து ஏறி இருக்குது. சம்திங் இன்ட்ரெஸ்டிங், பாண்டும் ஏறி இருக்குது. யூஎஸோட 30-year பாண்ட் வந்து 4.707 இருக்குது. கிரிப்டோ கரன்சியும் ஏறி இருக்குது.
கிரிப்டோ கரன்சி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 5% ஏறி இருக்குது. பிட்காயின் ஆகட்டும், எரத்தான் ஆகட்டும், எல்லாமே வந்து 5-6% ஏறி இருக்குது. நேற்றுலாம் வந்து பிட்காயின் வந்து 62-63 பக்கமாக இருந்துச்சு, 63,000 பக்கமாக இருந்துச்சு. 60 உடைச்சிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனிவே உடைக்கல. ஞாபகம் வச்சுங்க, அசட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்துகிட்ருக்கு. யூஎஸோட பாண்ட் மார்க்கெட்டில் வந்து ஹெவி பையிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. எஸ்பெஷலி 30-year பாண்ட் வந்து ஹெவி பையிங் நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அந்த பாண்ட் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் வருதுன்றது. இந்தியாவோட கோல்டு அண்ட் சில்வர் ரேட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட் வந்து 16,500 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,68,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் இருக்குது. 90 rupees 92 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு. இப்போ வந்து எந்தெந்த செக்டார்ஸ் பற்றி நம்ம பார்க்கலான்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி கடைசி இன்ஃபர்மேஷன், எஃப்ஐஐஸ் நேற்று வந்து என்எஸ்சியில் வந்து க்ளோஸ் அபவுட் 3,500 crores வாங்கியிருந்தாங்க. நேற்றுல முந்தா நேற்று மண்டே இன்னைக்கு. அண்ட் இன்னைக்கான டேட்டாஸ் வரல. பட் பிஎஸ்சி டேட்டாஸும் சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 102 கோடிக்கு விற்றுருந்தாங்க. எனிவே நீங்கள் வந்து மண்டே இன்னைக்கு அவங்க வந்து நெட் பையாக இருந்தாங்க. நேற்று வந்து நெட் செல்லாக இருந்தாங்க. வெறும் 102 கோடிக்கு வந்து விற்றுருந்தாங்க. நம்ம ஆளுங்க ஆஸ் யூஷுவல்ஸ் பாசிட்டிவாக தான் வாங்கியிருந்தாங்க. நேற்று நம்ம ஆளுங்க க்ளோஸ் அபவுட் 3,161 crores வந்து வாங்கியிருந்தாங்க. பியூட்டி வந்து என்னன்னு சொன்னால் இந்த மந்த்துக்கு ரைட் பிப்ரவரி மந்த்துக்கு வந்து 1,370 crores 1,370 crores வந்து எஃப்ஐஐஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம ஆளுங்க க்ளோஸ் அபவுட் 16,000 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கான டேட்டாஸ் கிடையாது. சரி, இப்போ வந்து எந்தெந்த செக்டார்ஸை வந்து கை வைக்கலான்றது நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எந்த செக்டாரை கை வைக்க வேணான்னு சொல்கிறதுல ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஐடி. தயவு செஞ்சு ஐடி செக்டாரில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் வெளில வந்துடுங்க. மேபி மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மேபி அது வந்து ஒரு புல் பேக் ரேலியாக வரலாம். அது வீக்லி சார்ட்டில் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து 2-3 வாரம் இல்லை 5-6 வாரத்துக்கு வந்து மேலே போகலாம். மேபி ஒரு 4-5% ஆர் 10% வரைக்கும் மேலே போகலாம். வேர்ஸ் சினாரியோ ஒரு 20% மேலே போகலாம் இந்த ஃபாலில் இருந்து. அண்ட் அங்கேருந்து த ஃபால் வில் பி மச் மோர் ஃபாஸ்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நெகட்டிவில் இருக்கிறது வந்து ரியாலிட்டி, ரைட், ரியல் எஸ்டேட் செக்டர். இதுக்கு அடுத்தபடியாக எஃப்எம்சிஜி. சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல, எஃப்எம்சிஜி எப்பயுமே வந்து மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னால் எஃப்எம்சிஜி இஸ் அ டிஃபென்சிவ் ஸ்டாக். அந்த ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி மோசமாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மீடியா வந்து ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் வந்து நின்றுட்டுருக்கு. பயங்கர நெகட்டிவாக இருக்குது. ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் நடந்துருக்கு. அண்ட் மேபி மறுபடியும் வந்து ஒரு பெரிய கேள்வி போட்டுங்க, மேபி ரிவர்சல் ஆகலாம். ஒரு ஃபால் வந்து மேலே போய் மறுபடியும் அடுத்த ஃபால் வந்திருக்கு. பட் அந்த ஃபால் வந்து இட்ஸ் ஷோயிங் அ டெண்டன்சி ஆஃப் கோயிங் அப். ஸோ மீடியா மேபி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 செக்டார்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட், நிஃப்டி 50 மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 15 இருக்குது. அதில் வந்து அந்த செக்டார் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ரெடி ஃபார் எ பிளாஸ்ட், ரைட். இதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் சூப்பர் டூப்பராக இருக்குது. டிஃபென்ஸ் செக்டரும் சூப்பர் டூப்பராக இருக்குது. எப்படி நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நிஃப்டி எனர்ஜியும் இருக்குது. எனர்ஜியில் யார் யார் இருக்காங்கன்றது நீங்கள் பார்த்துங்க. ரிலையன்ஸ் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. யார் யார் இருக்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்துங்க. கெயில் கூட இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சூப்பராக இருக்கிறது வந்து ஃபார்மா நல்லா இருக்குது. ஆட்டோ சூப்பர் டூப்பராக இருக்குது. இன்ஃப்ரா இஸ் ஆல்சோ லுக்கிங் குட். இப்போ இன்னொன்று வந்து கேள்வி, நிறைய பேர் வந்து நிஃப்டியை வந்து என்ன பண்ணலாம். நிஃப்டி ஞாபகம் வச்சுங்க, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 26,200 லெவலில் வந்து பிரேக் பண்ணுது, ரைட். ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை உடைக்குதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி நம்ம வந்து 28,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட்டில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஹேண்டிலில் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ கப் அண்ட் ஹேண்டில் அப்சைடு உடச்சிச்சின்னு சொன்னால் 26,200 லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் வித்தின் நோ டைம்ன்றது சேஸ் அபவுட் 5-6 months பீரியடில் வந்து 28,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நிறைய பாசிட்டிவ் நியூஸாக வந்து நான் கொடுத்துருக்குறேன். மறுபடி ஸ்டாப் லாஸ், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ், ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 25,400 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம்.
அண்ட் செகண்ட் ஸ்டாப் லாஸ், ஃபைனல் ஸ்டாப் லாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 24,800 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பெரிய ஸ்டாப் லாஸ் ஞாபகம் வச்சுங்க. டார்கெட்டும் பெருசாக இருக்குது. ஸோ பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இது வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கு, பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேச முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி போகிற போக்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கும் நம்ம சொல்லிடலாம். ஜேகே பேங்க், ரைட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து 121 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து வீக்லி சார்ட் ஆகட்டும், மந்த்லி சார்ட் ஆகட்டும் போய் பாருங்கள். சூப்பர் டூப்பராக இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 80% அப்சைடுக்கான மூவ் இருக்குது அடுத்த 6 to 8 months பீரியடில். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் சார்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.